ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தக்காளி சட்னி. சுலபமாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்கள்: தக்காளி நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்காளி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா கழுவிடலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது அப்படியே கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கையில் மசிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். நான் சின்ன பீசஸாக அறுத்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டு நான் அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறத விட கையில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கருவேப்பிலையை கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலைக்கு பதிலாக நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் போடுறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய். நீங்கள் காரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் 2 பச்சை மிளகாய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போடுங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் பதில் நீங்கள் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கையிலே கூட நல்லா மசிக்கலாம். நான் ஸ்பூனில் தான் கலக்கிறேன். நீங்கள் கையில் மசிக்கிறதுனா கூட மசிச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடயே புளி தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் ஒன்று போடலாம். அது இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது பொரியதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஊற்றிடலாம். ஊற்றி ஸ்டவ் பற்றி வச்சு அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு, இந்த தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.